இதே ஐபிஎல்ல நான் ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்கறது, எல்லா டீமும் ஆல்ரவுண்டர்ஸ் ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்றாங்களான்னா இல்ல. இதுவரைக்கும் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகாததுக்கு மெயின் ரீசன் வந்து ரச்சின் ரவீந்திரன் போலிங்கே கொடுக்கல. ஐபிஎல்லேருந்து டீம் எடுக்கிறது கண்மூடித்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னே நான் சொல்லியிருக்கேன். ஏன் அதை சொல்றேன்னா, நீங்க இந்த இடத்துல டிராவிஸ் ஹெட் இருக்கான்ற தைரியத்தை அபிஷேக் சர்மா ஆட முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இவர் போலிங் போடும்போது அஸ்வின் போலிங் போட அந்த பக்கம் ட்ரெண்ட் போல் இருக்கான்னு தைரியமாக போட முடியும். அஸ்வின் மாதிரி ஒரு திங்கிங் கிரிக்கெட்டர் நம்ம கிடைக்கிறது கஷ்டம். பட் கண்டிப்பாக நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, ராகுல் டிராவிட் தான் அண்டர் 19 கோச்சாக இருந்தார். அவர் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய நல்ல பேட்ஸ்மேன்ஸ் ஏகப்பட்ட பேர் உருவாக்கியிருக்காரு. இன்ஃபேக்ட் கேப்டன் மெட்டீரியலே ஏகப்பட்ட பேர் உருவாக்கியிருக்காரு. பட் ஸ்பின்னர்ஸ் அவர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம்ங்கிறது என்னுடைய. பவல் சூப்பராக விளையாடுறாரு. எண்டு டைத்தில் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறாரு, மெச்சூர்டாக ஆடுறாரே தவிர பவலோட ரோலை ஆல்மோஸ்ட் ஹெட்மேயர் பண்ணிட முடியும். இல்லை ஹெட்மேயர் ஒரு பக்கம் நின்று அடிச்சிட்டு இருக்காருன்னா அஸ்வினை கூட அந்த ரோலை பண்ண முடியும். அது ஏன்னா பவல் வந்து ஒரு பெரிய ஹிட்டிங் கிடையாது. பவல் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான் அடிக்கிறாரு. ஆனால் தான் அந்த லாஸ்ட் மேட்ச் நம்ம தோத்தோம். ஒரு ரனில் தோத்ததுக்கு ரீசன் வாஷிங்டன் சுந்தருக்கும் சரியாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலங்கிறதுனால தே ஆர் நாட் பவுலர்ஸ்னு அர்த்தம் இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள். வாஷிங்டன் சுந்தர் இந்தியாக்கா விளையாடும் போது சொதப்னா சரித்திரமே ஆயிடுது. ஸ்ரேயாஸ் ஐயர் மறுபடியும் உள்ளே வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் பின்னாடி கௌதம் கம்பீர் போச்சு. அதாவது நான் நிறைய சாதிச்சிட்டேன்னு நினச்சிட்டாரா இல்லை அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாரான்னு தெரியல. அப்படி இருந்த ஒரு ஆளை நீ இன்னும் நிறையா கற்றுக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லாமல் சொல்லி புரிய வச்சது வந்து இவர் கௌதம் கம்பீர். ஜெய்ஷ்வால்கே அந்த பிரச்சனை இருக்கணும்னு எனக்கு சின்ன டவுட் இருக்குது. போன சீசன் தான் சொன்னார் நான் சின்ன பையன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆனால் இப்போ இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெத்தாஜியாக சில ஷார்ட்ஸ் ஆடுறாரோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் வந்து ஐபிஎல்னால வந்த ஒரு சாபம் நான் நினைக்கிறேன். அதாவது நான் இதிலே நல்ல பேர் எடுத்துடுறேன், நான் இதிலே சமயம் சம்பாதிச்சிடுறேன், இந்தியன் டீமுக்கு நான் விளையாடி என்ன ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய பேர் வந்துச்சு. ஸோ எல்லாரும் வந்து இந்தியன் கிரிக்கெட்டை விட ஐபிஎல் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதனால தான் ஆர்சிபி ஃபேன்ஸு சென்னை ஃபேன்ஸு வந்து இப்படி மேலே இடித்து கலாய்க்கிறதெல்லாம் நடக்குது. இந்த ஐபிஎல் மூலயமா நம்ம எதை கற்றுக்கலாம்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து எங்களாலேயும் மேட்ச் ஆட முடியும், எங்களாலேயும் இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ண முடியும் நிறையா பேர் காமிச்சிருக்காங்க. ஒரு சசாங் சிங் 32 வயசில் வந்து ஒரு பஞ்சாபில் நல்லா பண்ணியிருக்காரு. அஸ்டோ சர்மாவை சொல்லலாம், அது மாதிரி அபிஷேக் சர்மாவை சொல்லலாம், பிரப்சிபுரன் சிங் சொல்லலாம். ஸோ இந்த ஐபிஎல் மூலயமா எதை வந்து அடுத்த இந்தியாவுக்குள்ளே பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் இந்தியா டீமுக்கு போகிறதுக்கு? ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு நிறைய கீப்பர் பேட்ஸ்மேன்ஸ் கிடச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரிஷப் பந்த் வந்து திரும்பி உள்ளே வந்துருக்காரு, நல்ல விஷயம். பட் அவர் இன்ஜுரி அவருக்கு ஒரு பெரிய கரியர் இருக்குது. பட் அவருக்கு அப்புறம் கூட நல்ல ஒரு என்ன சொல்கிறது கீப்பர் பேட்ஸ்மேன் ஜூரேலாக இருக்கட்டும் நிறைய பேர் வராங்க. ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டரை பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணால் எவ்வளோ நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வராங்க. அபிஷேக் சர்மா சூப்பராக ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆனால் இதே ஐபிஎல்ல நான் ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்கறது, எல்லா டீமும் ஆல்ரவுண்டர்ஸ் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களான்னா இல்லை. இது வரைக்கும் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகாததுக்கு மெயின் ரீசன் வந்து ரச்சின் ரவீந்திரன் போலிங்கே கொடுக்கல. ஸோ அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரை சரியாகவே யூட்டிலைஸ் பண்ணல. ஸோ ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குற விஷயம், நம்மளுடைய நல்ல ஆல்ரவுண்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. பட் நான் பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய நல்ல விஷயம், பேட்டிங்கில் நிறைய பிளேயர்ஸ் நம்ம கண்ணுக்கு இப்போ பட்டிருக்காங்க. ஸோ ஒரு விராட் கோலிக்கு வயது முதிர்வு ஆற பட்சத்தில் அந்த ஒரு 1 டவுன் ஸ்பாட் 2 டவுன் ஸ்பாட்டை நல்லா ஃபீல் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட பிளேயர்ஸ் நம்ம கண்ணில் பட்டிருக்காங்க. அது பிரப்சிம்ரனாக இருக்கட்டும், ரியான் பராகே கொஞ்சம் டவுன் தி ஆர்டரில் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயராக இருக்காரு. ஆனால் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டருக்கான தேடல் இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது. அதுக்கு இன்னும் ஒரு சரியான ஒரு அட்ரஸிங் கிடைக்கல நமக்கு. அது ஒரு வருத்தமாக இருந்தாலும் நல்ல ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் கண்டுபிடிக்கலாம். இது வந்து நான் ஐபிஎல்ல எப்படி பார்க்குறேன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரியே பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து முன்னாடிலாம் யாரோ ஒரு இந்தியன் பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் கிரிக்கெட் பிளேயர் சொல்லியிருந்தாரு, ரஞ்சில இருந்து தான் டெஸ்ட் டீம் இந்தியா டெஸ்ட் டீம் எடுக்கணும், அது மாதிரி ஐபிஎல்ல இருந்து T20 டீம் எடுக்கணும், விஜயசாரை டிராபில இருந்து ஓடிஐ டீம் எடுக்கணும் கௌதம் கம்பீர் சொல்லுவாங்க. பட் ஐபிஎல்லையே வந்து எல்லாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. அது வந்து ரொம்ப தப்புன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஃப்ராங்க்லின். அதாவது நீங்க நம்ம நிகழ்ச்சி ஐபிஎல்ல இருந்து டீம் எடுக்கிறது கண்மூடித்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னே நான் சொல்லியிருக்கேன். ஏன் அதை சொல்றேன்னா, நீங்க இந்த இடத்துல டிராவிஸ் ஹெட் இருக்கான்ற தைரியத்தை அபிஷேக் சர்மா ஆட முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இவர் போலிங் போடும்போது அஸ்வின் போலிங் போட அந்த பக்கம் ட்ரெண்ட் போல் இருக்கான்னு தைரியமாக போட முடியும். பட் இந்த அட்வான்டேஜஸ்லாம் நமக்கு கிடையாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற பணப்புழக்கம் ஜாஸ்தி, இங்கே இருக்கிற ஸ்ட்ராட்டஜி போடுறது விதமே ஜாஸ்தி. அதாவது நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க, தே ஹாவ் இனஃப் டைம் அண்ட் தே பிளே டூ மெனி மேட்சஸ். அதுவும் மற்ற கண்ட்ரீஸில் நம்ம பார்க்குற வியூலாம் கிடைக்கும். அதனால் ஐபிஎல்ல ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் டீம் எடுக்கிறத ஐ வுட் நெவர் ப்ரிஃபர். ஆனால் T20 எடுக்கலாமான்னா எஸ் எடுக்கலாம்.
ஏன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் ஃபார்மெட். பட் T20க்கே நான் சொல்லுவேன், நாட் ஒன்லி ஐபிஎல்னு போடவே கூடாது, ஐபிஎல்லும் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு எடுங்க. ஐபிஎல் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு விஜய் ஹசாரே மாதிரி ஒரு ட்ராஃபியில் எவ்வளோ அவன் வந்து கொஞ்சம், அதாவது நீங்கள் ஒரு 50 ஓவர்ஸ்க்கு பார்க்கும்போது, அப்போ இவன் வந்து 20 ஓவர்ஸில் 200 ஸ்ட்ரைக் ரேட் அடிக்கிறான், 50 ஓவர்ஸில் ஒரு 110 ஸ்ட்ரைக் ரேட்டில் இல்லை ஒரு 70 ஸ்ட்ரைக் ரேட் தேவைப்படும் போது நல்லா ஆடுறானா அப்படின்னு நீங்கள் பார்த்தா, அந்த எபிலிட்டி T20க்குமே சில நேரம் தேவைப்படும். நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம்ல, இவர் வந்து கோலி ஷெல்ஃபிஷியாக மாறுறாரு, கோலி பொறுமையாக ஆடுறாருன்னு. பொறுமையாக ஆடல, நம்ம அகைன் பேசியிருக்கோம். அவர் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறாரு. நமக்கு ஆங்கர் இன்னிங்ஸ் விளையாட ஆள்கள் தேவை, கருண் நாயர் மாதிரி, சரிங்களா? ஆனால் அவர் இப்போ T20ல பெருசாக பெர்ஃபார்ம் இல்லை, பட் இஸ் ஒண்டர்ஃபுல் டெஸ்ட் பிளேயர். பட் நான் என்ன சொல்ல வரேன், ஒரு நல்ல ஹிட்டர் தேவைப்பட்டா ஆங்கர் இன்னிங்ஸும் ஆட தெரியணும். அதுக்கு தான் நம்ம டைம் லேப்ஸ்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் சொன்னார், நம்ம அஸ்வின். என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜுரலோ இல்லைனா ஒரு ஹெட்மயரோ முன்னாடியே வந்துட்டா தே மைட் கெட் அவுட். அப்போ அவங்களுக்கு ஒரு 4-2 ஓவர் மட்டும் தான் எடுத்தோடனே ஆக்சிலேட் பண்ண, அவங்க பொறுமையாக ஆட வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். தினேஷ் கார்த்திகை நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவரை நீங்கள் நம்பி ஒரு 12வது ஓவரோ 9வது ஓவரில் கொண்டு வர முடியாது. ஹர்திக் பாண்டியா நிறைய தடவை இந்த மாதிரி ஆடி இருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல, பட் நிறைய தடவை சொதப்பவும் செஞ்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ஒரு ஃபினிஷர் ரிங்கு சிங் மாதிரி எந்த லெவலில் வந்தாலும் ஆடக்கூடிய பிளேயராக இருக்கணும். ஸோ T20க்கான ஒரு டீமை நீங்கள் ஐபிஎல்லேருந்து எடுக்கணும்னு கம்பீர் சொன்னார். நான் என்ன சொல்கிறேன், T20க்கான பிளேயரை ஐபிஎல்லேருந்து எடுங்க, ப்ரொவைடர் அங்கே விஜய் ஹசாரேலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் எடுங்க. ஆனால் 50 ஓவர்ஸ்க்கான டீமை நீங்கள் விஜய் ஹசாரேலேருந்தும் இன்னொரு 50 ஓவர்ஸ் ட்ராஃபிலேருந்து தாராளமாக எடுக்கலாம். டெஸ்ட்டுக்கு தயவு செஞ்சு டொமஸ்டிக் கிரிக்கெட்லேருந்து எடுங்க, ரஞ்சி ட்ராஃபிலேருந்து எடுங்க. டு நாட் ரிலை ஐபிஎல் ஃபார் டெஸ்ட் மேட்சஸ். இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு பெரிய தலை சொல்கிறாரு, நல்லவங்க வார்த்தை ரீச் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். ஆஃப்டர் அஸ்வினுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா, இந்தியாவில் வந்து நம்ம இப்போ ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்தா இப்போ நிறைய பேர் ஹர்ஷித் ராணா, அதுக்கு மாதிரி கொல்கத்தாவில் 2 பவுலர்ஸ் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க, வைபவ் அரோராவாக இருக்கட்டும். ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் பும்ராக்கு அப்புறம் இவங்க இருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. பட் ஸ்பின்னர்னு பொறுத்தவரை ஒரு அஸ்வின் வந்து இப்போ ஓடிஐலையும் T20லையும் அவருக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. வாஷிங்டன் வந்தார், பட் அவரால் இன்னும் லாங் டேர்ம் ஆட முடியல. பட் அஸ்வினுக்கு அப்புறம் ஒரு ஆஃப் ஸ்பின்னர், இவர் தாண்டா அடுத்த ஒரு அஸ்வின் மாதிரி நல்லா போட போறாரு அப்படின்னு யாருமே இல்லையே. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை பஸ், நான் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர்னு பார்க்கறதோட ஒரு ஸ்பின்னராக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வராங்க. வருண் சக்கரவர்த்தி சூப்பராக போட்டுட்டு இப்போ இந்த டோர்னமெண்ட்டில் ரொம்ப நல்லா போட்டார், ஒரு கீ பிளேயராகவே இருந்தார் அவங்க டீமுக்கு. அதே மாதிரி இவர் வந்து செஹலுக்கு ஒரு மறு உயிர் கிடச்சிட்டு இருக்கு. அண்ட் அபிஷேக் சர்மா ரொம்ப நல்லா போடுறாரு. ஸோ வி ஆர் கெட்டிங் இன் டு ஆல்ரவுண்டர்ஸ். லைக் இது வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படாதவங்களுக்குலாம் ஸ்பின் பவுலிங் கொடுக்கப்படும் பொழுது ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்குது. பட் அஸ்வின் மாதிரியே ஒரு கிரிக்கெட் உங்களுக்கு கிடைப்பாங்கன்னா ஐ ரியலி டவுட். பிகாஸ் நம்ம எப்படி வந்து ஒரு கோலி தான், ஒரு சச்சின் தான் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒரு அஸ்வின் தான். ஆனால் நம்ம அதை இப்படி சொல்ல மாட்டேங்கிறோம். ஏன்னா அகைன் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பாலிடிக்ஸ், நம்ம வந்து ஒரு பர்ஃபார்மர் தமிழ்நாட்டுக்காரன்னு பெருமையை பார்க்கறதோட ஜாதி பார்க்கக்கூடிய மைண்ட் நமக்கு இருக்குது. ஸோ அஸ்வின் வந்து அன்டவுட்டட்லி த ஒன் அண்ட் ஒன்லி பீஸ். ஏன்னா திருப்பியும் சொல்கிறேன், ஸ்கில் வேறு லெவல், ஹார்ட் ஒர்க் ஆஸ் குட் அஸ் கோலி. ஆனால் அதையும் மீறி திங்கிங் கிரிக்கெட்டர், அந்த ஒரு எக்ஸிக்யூஷன், அந்த ஒரு ஆன் ஸ்பாட்டில் யோசித்து மாற்றக்கூடிய அந்த ஒரு திங்கிங் வந்து ஒரு கேப்டனுக்கு தான் தேவை. ஒரு கேப்டன் ஏன் தோனி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னா, அவர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் போட்ட பிளான் அப்படியே நினச்சி அதை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோன்னு பண்ண மாட்டார். ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கிற பிளான் ஒரு ரெஃபரன்ஸ் தான் அவருக்கு. ஆனால் திடீர்னு தேவைப்பட அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் சச்சினுக்கு ஓவர் கொடுப்பார். ஓவர் கொடுத்து இப்படி ஒய்டு போடுன்னு சொல்லி எத்தனை தடவை ஆஃப்ரீடி அவுட் பண்ணிடுவார். அதே மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் அஸ்வின் கொடுப்பார். அதெல்லாம் பண்ணுவார் அவர் நிறைய. சார் இப்போ இந்தியாவில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2011 வேர்ல்டு கப்பில் குவார்டர் ஃபைனல்ஸா செமிஃபைனல்ஸா, குவார்டர் ஃபைனல்ஸில் ஃபர்ஸ்ட் ஓவர் அஸ்வின் கொடுத்தாரு. அவர் அப்போ சின்ன பையன் வேறு, அப்போவே கொடுத்தாருன்றது கூட விட்டுருங்க. சரி, இந்தியா ஸ்பின்னர் ட்ராக் சாம்பியன்ஸ் விளையாடும்போது, ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாடும்போது இங்கிலாந்துக்கு எதிரான T20 மேட்சாக மாறிடுச்சு. அது ஆக்சுவலாக 50 ஓவர் மேட்ச், பட் 20 ஓவர் தான் நினச்சி அதில் கடைசி ஓவர் கொண்டு கொடுத்தாரு பாஸ் அஸ்வினுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு திங்கிங் அபிலிட்டி கேப்டன்ஸுக்கு தேவையான ஒரு கேரக்டர். அது வந்து ரோஹித் சர்மாவுக்கு ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ அது இருக்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த வேர்ல்டு கப் நம்ம தோத்தோம், சரிங்களா? ரோஹித் சர்மா தான் தினேஷ் கார்த்திகை லாஸ்ட்டாக இறக்கி விட்றேன், அதுக்கு முன்னாடி விஜய் சங்கர் கூட்டு வரேன்னாரு. செம ஸ்ட்ராட்டஜி, நிதாஸில் ஜெயிச்சோம். அதே ரோஹித் சர்மாவோட அந்த அபிலிட்டி லாஸ் ஆனதுனால தான் வேர்ல்டு கப் தோத்தோம். பட் அந்த அபிலிட்டி ஒரு போலருக்கு இருக்குது அப்படின்னா அது அஸ்வின் தான். ஸோ அஸ்வின் மாதிரி ஒரு திங்கிங் கிரிக்கெட்டர் நம்ம கிடைக்கிறது கஷ்டம். பட் கண்டிப்பாக நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, ராகுல் டிராவிட் தான் அண்டர் 19 கோச்சாக இருந்தார். அவர் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய பேர், நல்ல பேட்ஸ்மேன்ஸ் ஏகப்பட்ட பேர் உருவாக்கியிருக்காரு. இன்ஃபேக்ட் கேப்டன் மெட்டீரியலே ஏகப்பட்ட பேர் உருவாக்கியிருக்காரு. பட் ஸ்பின்னர்ஸ் அவர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம்ங்கிறது என்னுடைய. அதான் நான் இப்போ அஸ்வினை ஏன் குறிப்பிட சொல்கிறேன்னா, அஸ்வின் மாதிரி ஒரு பவுலர் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபிக்கு எதிராக ஜெயிச்சதில் முக்கிய பங்கு அஸ்வின். ஏன்னா மேக்ஸ்வெல்ல ஃபர்ஸ்ட் பால் எடுத்ததாக இருக்கும், அவர் போட்ட கேரம் பால், ஒவ்வொரு பாலுக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் வச்சிருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா யாகர் மாதிரி போட்டார். ஸோ அது மாதிரி இப்போ வாஷிங்டன் சுந்தர்
இருந்தாலும் பட் ஒரு பெரிய ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இந்தியாவுக்காக எல்லா பாலும் போடுவார். எந்த வேரியேஷன் எப்போ போடுவார்ன்னு தெரியாது. அவரால ரைட் ஹேண்டருக்கும் போட முடியும், லெஃப்ட் ஹேண்டருக்கும் போட முடியும்ன்ற ஒரு இது இல்லைன்ற ஒரு வருத்தம் இருக்குல்ல. வருத்தம் எனக்கு வந்து பெருசா இல்ல. ஏன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க குடுக்கல. நீங்க அவர் குடுத்து பாருங்க. ஹி வில் கம். அதான் சொல்றேனே மறுபடியும் திங்கிங் கிரிக்கெட்டரா அஸ்வின் மாரி இருப்பாரான்னு தெரியல. பட் அந்த ஸ்கில் எபிலிட்டில நெறைய பால் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுல வாஷிங்டன் சுந்தர் டெஃபினட்டா வருவாரு. நான் இன்னொரு இடத்துல கமெண்ட்ரி பண்ணும்போது அங்க ஒரு பெரிய ஆர்குமென்ட்டே போச்சு. அவர் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு விளையாடவே இல்ல. அவர் டீம்ல விளையாட எஸ்ஆர்ஹெச் விளையாட வைக்கலன்னா, அவங்க விளையாட வைக்கல. அவ்வளோதான். ரச்சின் ரவீந்திரா கூட தான் சிஎஸ்கே ஓவர் குடுக்கல. அதனால ஒரு பவுலர் நீங்க சொல்ல முடியுமா? என்ன ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அவரு. ஸோ வி வில் ஜஸ்ட் வெயிட். இன்ஃபேக்ட் டக்குன்னு கேசவ் மகாராஜ் அவர் எல்லாம் ஒரு நல்ல சூப்பரான ஆல்ரவுண்டர். அவர் வந்து ஆர்ஆர் நடுவில் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ அவர் திருப்பி வந்துட்டாரு. இந்த மேட்சே அவர் விளையாடினாலும் அவரை தான் நான் சொன்னேன் இன்னொரு போலிங் ஆல்ரவுண்டர் இருக்காரு. கேசவ் மகாராஜ், அஸ்வின் சஹல் 3 பேரும் ஓவர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக. ஸோ அப்போ யாரை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்னா மேபி அவங்க வந்து பவலை ஹெட்மேயரை வந்து இம்பாக்ட் பிளேயராக தான் வந்தார். அவருக்கு பதிலாக மகாராஜ் கூட கூட்டிகிட்டு வரலாம். இல்லைனா பவலை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு கூட்டிகிட்டு வரலாம். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பவல் சூப்பராக விளையாடுறாரு. எண்டு டைத்தில் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறாரு, மெச்சூர்டாக ஆடுறாரே தவிர பவலோட ரோலை ஆல்மோஸ்ட் ஹெட்மேயர் பண்ணிட முடியும். இல்ல ஹெட்மேயர் ஒரு பக்கம் நின்று அடிச்சிட்டு இருக்காருன்னா அஸ்வினை கூட அந்த ரோலை பண்ண முடியும். அது ஏன்னா பவல் வந்து ஒரு பெரிய ஹிட்டிங் கிடையாது. பவல் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான் அடிக்கிறாரு. ஆனால் தான் அந்த லாஸ்ட் மேட்ச் நம்ம தோத்தோம். ஒரு ரன்ல தோத்ததுக்கு ரீசன். ஏன்னா அவர் வந்து ஒரு ஹெட்மேயர் அளவுக்கு பெரிய ஹிட்டர் கிடையாது. ஸோ அப்போ ஹெட்மேயரை டீமில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கேசவ் மகாராஜ் ஒரு இம்பாக்ட் பிளேயரை கூட உள்ளே கொண்டு வரலாம். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். இல்லைன்னா பவலுக்கு பதிலாக கேசவ் மகாராஜ் வச்சுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் ஹெட்மேயரை வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக பேட்டிங் பண்ண வைக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கேசவ் மகாராஜ்க்கோ இல்லைனா நீங்கள் வந்து ஒரு இவருக்கோ வந்து வாஷிங்டன் சுந்தருக்கோ சரியாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலங்கிறதுனால தே ஆர் நாட் போலர்ஸ்னு அர்த்தம் இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள். வாஷிங்டன் சுந்தர் இந்தியாக்கா விளையாடும் போது சொதப்னா சரித்திரமே எடுது. அவர் பேட்டிங்கில் எல்லா மேட்சும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. போலிங்கில் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் இஸ் த நெக்ஸ்ட் அஸ்வின் இன் மை வியூ. provided he is given a good chance. அதான் நான் சொல்லுவேன் இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து ஏன்னா ரோஹித்துக்கும் அதுக்கு அகைன்ஸ்டாக இருந்தார், விராட் கோலியும் அதை சப்போர்ட் பண்ணியிருந்தார், நிறைய பேர் அதை சொல்லியிருந்தாங்க. ரோஹித் வந்து லாஸ்ட் நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் சொல்லியிருந்தார் எனக்கு வந்து இம்பாக்ட் ரூல் வந்து ஒரு வாஷிங்டன் சிவன் தூபே மாதிரி ஒரு பவுலர்ஸை வந்து அதை பண்ண முடியலை ஏன்னா பேட்டிங்க்கு போகிறாங்க அப்படின்னு. வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒதுக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்னு சொல்லலாமா? இம்பாக்ட் பிளேயர் ரோலுங்கிறத விட ஐபிஎல் ஃபார்மேட்டே ஒரு ரீசன். ஏன்னா இப்போ நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது ஆப்வியஸ்லி நீங்க வாஷிங்டன் சுந்தரை என்னவா பாப்பீங்க? ஒரு நல்ல ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரா பாப்பீங்க. நாட் ஜஸ்ட் a spinner. பேட்டிங்லயே ஒரு ஓபனிங்ல சூப்பரா பேட்டிங் ஆடுவாரு. நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர். ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பிட்ச்ல எல்லாம் காய விட்டுருக்காரு போலர்ஸ். இங்கிலாந்து பிட்ச்ல 50 போட்டுருக்காரு ரைட். ஸோ அவ்வளவு நல்ல ஒரு பிளேயர். ஆனா ஒரு டிராவிஸ் ஹெட் மாதிரி ஒரு அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு டொர்னேடோஸ் இருக்கும்போது நீங்க யாரை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஆல்ரெடி எனக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவருக்கு சான்ஸ் கிடைக்காம போகுது. ரெண்டாவது உங்களுக்கு ஐபிஎல்ல ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கவே ஒரு பேக்கிங்கிறது குறைஞ்சி போச்சு. என்றைக்குமே எஸ்ஆர்எஸ்ல ஒரு நல்ல விஷயம் வந்து சில பேரை பேக் பண்ணுவாங்க. பட் இந்த டோர்னமெண்ட்டில் அவங்க அந்த ஸ்கோப்பே கொடுக்கல. மேபி தேர் ஹேவிங் லாட் ஆஃப் ப்ரெஷர் டு வின் திஸ் டோர்னமெண்ட். ஸோ வாஷிங்டன் சுந்தர் போனதுக்கான இம்பாக்ட் பிளேயர்ன்றது மட்டும் நான் சொல்ல மாட்டேன். வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இருந்தது காரணம் பேட் கமின்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் உள்ளே வந்ததுக்கப்புறம் தே ஹேட் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஏன்னா பேட் கமின்ஸே 4 ஓவர் போலிங் போடுவார். ஸோ தே ஹேட் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து இவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போச்சு. பட் இம்பாக்ட் பிளேயர் பாதிக்குதா அப்படின்னா டெஃபினட்டாக பாதிக்குது ஐபிஎல்ல. எனக்கு அது ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டாகவும் தோணல. அது வந்து பக்கா கமர்ஷியல். அதாவது நம்ம தமிழ் படங்களெல்லாம் வந்து நல்ல படம் போய்கிட்டு இருக்கோம். ஒரே ஆள் 100 பேர் அடிப்பார். இப்படி நம்ம அந்நியன் படம் ரொம்ப நல்ல படம். இன்றைக்கும் வந்து சூப்பரான ஒரு மூவி. ஆனால் அவர் அப்படி பறந்து அடிக்கும்போது ஒரு 100 பேர் எகிரி போய் விடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் தான் நான் அந்த இம்பாக்ட் பிளேயர் பார்க்குறேன். ஜாலியாக இருக்கே தவிர அது கொஞ்சம் போரிங் ஃபேக்டர் தான். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நாட் ஓன்லி ஃபார் பேட்ஸ்மேன், போலர்ஸ்க்கே நிறைய பேருக்கு நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாமே மறைஞ்சு போகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா நான் ஸ்பெஷலிஸ்ட் போலர் வச்சுக்க முடியும், நான் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வர முடியும். யாராவது ஒருத்தர் நான் கொண்டு வர முடியுங்கிற பட்சத்தில் எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர் தேவையே இல்லை. இதில் வந்து நான் இசான் கிஷனையும் ஸ்ரேயஸ் ஐயரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இசான் கிஷனுக்கும் ஸ்ரேயஸருக்கும் ஒரே நிலைமை இருந்துச்சு. 2 பேரும் வந்து நாங்கள் டொமஸ்டிக் ஆட மாட்டோம்னு சொன்னாங்க. தென் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒத்துக்கிட்டு நான் போய் ஃபைனல்ஸ் ஆடினார். ரஞ்சி டிராபியோட ஃபைனல்ஸ் ஆடினார். அதுக்கப்புறம் திருப்பி அவரை இந்தியா கான்ட்ராக்ட் லிஸ்ட்லேருந்து தூக்குனாங்க. பட் வந்து அவர் ஐபிஎல்ல செம்ம பெர்ஃபார்மன்ஸ், ஒரு செமி ஃபைனலிஸ்ட்டுக்கு போயிருக்காரு. பட் இசான் கிஷன் அப்படியே எடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து அவாய்ட் பண்ணார், நான் ஆட மாட்டேன் அப்படின்னு அவாய்ட் பண்ணார். ஐபிஎல்லும் பெர்ஃபார்மன்ஸே இல்லை. இனிமேல் அவரோட கரியர் வந்து எப்படி இருக்க போகுது இசான் கிஷனுக்கு? இல்லை பாஸ், நீங்கள் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் மறுபடியும் உள்ளே வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் பின்னாடி கௌதம் கம்பீர்னு ஒரு மனுஷன் தான். அதாவது நான் நிறைய சாதிச்சிட்டேன்னு நினச்சிட்டாரா இல்லை அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாரான்னு தெரில. அப்படி இருந்த ஒரு ஆளை நீ இன்னும் நிறையா கற்றுக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லாமல் சொல்லி புரிய வச்சது வந்து
இவர் கௌதம் கம்பீர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், நம்ம இதே மேஜர்லேருந்து பேசியிருக்கோம். கிரிக்கானந்தா கூட சொல்லியிருந்தார், கௌதம் கம்பீர் வந்தது கேகேஆருக்கு ஒரு மிகப்பெரிய அடிஷன், அவர் வேறு மாதிரி டீமை மாற்றுவார். நான் உண்மையிலே இப்போ பெருசாக நினைக்கல. பட் எனக்கு இப்போ புரியுது என்ன அப்படின்னா, கௌதம் கம்பீர் இஸ் கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் எனி பிளேயர் இன்டு அ மான்ஸ்டர். ஸோ ஒருவேளை இஷான் கிஷன் கௌதம் கம்பீர் கிட்ட சிக்கியிருந்தா, நம்ம பாலா வந்து ஒரு நடிகரை பண்ணார்னு ஒரு வதந்தி வந்துச்சுல, ஐ ரெஸ்பெக்ட் தட் ஆக்டர் அ லாட் மோர் தென் பாலா டு பி ஹானஸ்ட். ஏன்னா ரசிகர் மன்றம் வேணான்னு சொல்லி யங்ஸ்டர்ஸுக்கு அவங்க லைஃப் அவங்க பாருங்கடான்னு சொல்லக்கூடிய ஆக்டர் அவர். பட் ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறேன், அந்த ஆக்டர் வந்து ரூம்குள்ளே கூட்டு போய் ஏதோ பண்ணாங்கலாம் சில கதை. அந்த மாதிரி இஷான் கிஷன் ரூம்குள்ளே கூட நாள் சாத்தி கூட மாற்றிருப்பார். ஆனால் இஷான் கிஷன்ட்ட நான் பார்த்த ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவர் இன்னும் பெருசாக சாதிக்கலை, ஆனால் சாதிச்சிட்டா தான் நினச்சிட்டாரு. இந்த ஒரு பிரச்சனை நீங்கள் இஷான் கிஷன்ட்டையும் ஸ்ரேயாஸ் ஐயர்ட்டையும் ஆரம்பத்தில் நம்ம கண் கூட பார்த்தது. பட் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர்கிட்ட ஆல்ரெடி இது வந்துருச்சு. ஹர்திக் பாண்டியா அவர் என்னாச்சு, ஜெய்ஷ்வால்கே அந்த பிரச்சனை இருக்கணும்னு எனக்கு சின்ன டவுட் இருக்குது. போன சீசன் தான் சொன்னால் நான் சின்ன பையன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆனால் இப்போ இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெத்தாஜியாக சில ஷார்ட்ஸ் ஆடுறாரோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் வந்து ஐபிஎல்னால வந்த ஒரு சாபம் நான் நினைக்கிறேன். அதாவது நான் இதிலே நல்ல பேர் எடுத்துடுறேன், நான் இதிலே செமையாக சம்பாதிச்சிடுறேன், இந்தியன் டீமுக்கு நான் விளையாடி என்ன ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஃபேன்ஸுக்கே வந்துருச்சுன்னு. ஏன்னா நான் ஃபேன்ஸை ப்ளேம் பண்ண மாட்டேன், நான் பிளேயர்ஸை ப்ளேம் பண்ணுவேன். என் தம்பி நீ இவ்வளோ சாதிக்கிறனா கூட நீ இந்தியாவுக்கு விளையாடுன்றனால தானே எல்லாரும் உன்னை பார்க்குறாங்க, அப்போ நீ ஐபிஎல்லே போகணும்னு நினச்சேன்னா செல்ஃபிஷ் இல்லையா. பட் ஃபேன்ஸுக்கு அந்த மைண்ட் செட் வந்து ஃபேன்ஸை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்தியா ஜெயிக்கும் 2011 காத்துட்டு இருக்கோம். எல்லா டோர்னமெண்ட்லையும் செமிஃபைனல் போறீங்க, வாங்கிட்டு வரீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு டோர்னமெண்ட்ல தான் செமிஃபைனல் கூட போல, 2021. மீதி எல்லா டோர்னமெண்ட்லையும் நம்ம செமிஃபைனல் போறோம், ஆனால் வாங்கிட்டே வரும். அப்படி இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம ஆசைப்பட்ட சிஎஸ்கே போன வருஷம் ஜெயிச்சிட்டான். ஸோ எல்லாரும் வந்து இந்தியன் கிரிக்கெட்டை விட ஐபிஎல் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதனால தான் ஆர்சிபி ஃபேன்ஸு சென்னை ஃபேன்ஸு வந்து இப்படி மேலே இடித்து கலாய்க்கிறதெல்லாம் நடக்குது. அதுவும் 20s கிட்ஸ் தான் பண்ணுறது. அதை இது வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்னு வாங்க, அருவருக்கத்தக்க பிஹேவியரை நான் பார்க்குறேன். நாங்கள் தான் ஐபிஎல்லை பார்த்தோம், நாங்கள் வந்து ஐபிஎல்லை கலாய்ச்சிப்போம். நான் சிஎஸ்கே கொஞ்சம் ஃபேனாக இருக்கிறதுனால என்ன வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் கலாய்ப்பாங்க, நாங்கள் அவங்கள கலாய்ப்போம். பட் நாங்கள் அடிச்சுக்கிட்டது கிடையாது, ஏன்னா எங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே இந்தியன் கிரிக்கெட் தான் எல்லாமே. பட் அந்த மைண்ட் செட் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு மாறிச்சு. நீங்கள் பாருங்கள், சேப்பாக் ஃபீல்டு வெளியே அந்த வீடியோ எடுக்கும்போது சின்ன பசங்க எப்படி அடிச்சுக்கிட்டாங்க, லிட்டரலாக அடிச்சுக்கிட்டாங்களா வார்த்தை போகிற ஒரு 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 விமர்சகரோட ஒரு விமர்சனம் பண்ணுறான், உங்கள் பையன் பண்ணுறான், அவங்களோட அம்மா, நம்மலாம் வந்து அந்த அம்மாவாக இருக்கிறவங்கள எவ்வளோ மதிப்போம். அந்த அம்மாவை கூட எங்களாம் கிரிக்கெட் தரமாக வந்து பேச வேண்டிங்கன்றான் ஒரு பையன். எனக்கு அங்கேயே அவனை மூக்கில் குத்தணும்னு தோணுச்சு, நான் ஸ்பாட்டில் இருந்தால் குத்திருப்பேன். நீ அந்த பையனோட 1000 ஆர்கியூ பண்ணிக்க. ஒரு லேடி ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள நீ பேசுகிறான்னா நீ எந்த அளவுக்கு லூஸாக இருப்பேன். ஸோ இந்த மைண்ட் செட்லாம் வந்ததுக்கு காரணம் இந்தியன் கிரிக்கெட்டில் சாதிக்க மாட்டாங்க. அப்போ இந்தியன் கிரிக்கெட்டில் சாதிக்க மாட்டாங்க, ஐபிஎல்ல நமக்கு இன்னும் நிறைய ஃபேம் கிடைக்குதுங்கிறப்போ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் தன்னுடைய மனசை வந்து ஐபிஎல்ல அதிகமாக செலுத்துகிறாங்க. அது அவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷன் திருப்பி வரலாம் ஒழுங்காக டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடினா. பட் இதே மைண்ட் செட்டோட அவர் இருந்தார்னா அவர் ஓவர். ஏன்னா ஏகப்பட்ட கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து நான் வரேன் நிற்கிறாங்க. இப்போ அபிஷேக் சர்மா வந்து நான் இருக்கேன்டா லெஃப்ட் ஹேண்டரான்னு வந்துட்டாரு. ஒரு பக்கம் ஜெய்ஷ்வால் நான் இருக்கேன்டா சூப்பர் லெஃப்ட் ஹேண்டரான்னு நின்றுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸை நான் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க ரிங்கு சிங் நல்ல டேலண்ட் இருந்து டவுன் தி ஆர்டர் தான். பட் அவரை நம்ம இன்னும் ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்டில் இறக்கி பார்க்கலையே. ஸோ இறக்கினா மேபி ஈ மேட் ஆல்சோ பி a கிரேட் ஃபைன். அண்ட் வாஷிங்டன் சுந்தர், இவர் சாய் சுதர்சன், இவர் சாய் கிஷோர், ஏகப்பட்ட பேர் தமிழ்நாட்டிலே 2-3 பேர் இருக்காங்க. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ பாசிபிலிட்டி தட் இஷான் கிஷன் திருப்பி உள்ளே வரணும்னா அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், அவர் மும்பைக்காரங்கிறதுனால வந்து he has got some backup. பட் அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆட மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன்னு சொன்னால் அட்வான்டேஜ் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. நான் சந்தோஷம் தான் போடுவேன், ஏன்னா சாய் சுதர்சனுக்கு அது ஒரு ஓப்பனிங்கை கொடுக்கும். he is even going to be India's future captain. Who knows?